குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. இப்படி நமக்கு நம்ம இப்போ பணங்கிறது நமக்கு எவ்வளவு வாழ்க்கையில் முக்கியங்கிறது நமக்கு தெரியும். அது நேர்மையாக நம்ம சம்பாரித்து வரணும். யாரையாவது கொள்ளையடிச்சோ தட்டி பறிச்சோ நம்ம வரக்கூடாது. நேர்மையாக நியாயமான ஒரு தொழிலே செஞ்சாலும் கூட நேர்மையான நியாயமான லாபம், இந்த மாதிரி நம்ம இருக்கின்ற அந்த பொருளின் மீது தான் அதுதான் நிலைக்கும். அது நமக்கு சேரும், செல்வம் சேரும். சரி, எப்படி சேரும்? நம்ம வீட்டில் செல்வத்தை மதிக்கணும். செல்வத்தை மதிக்காவிட்டால் செல்வம் செல்வோம் என்று சென்றுவிடும். நான் என்னுடைய முந்தைய பதிவுகளில் நான் சொல்லாத பதிவுகளே இல்லை. அதில் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து எடுத்த முன்னாடியில் நான் இந்த காசு கல்லாப்பட்டியிலெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கிறது நான் கொடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் நான் அதை இது பண்ணுறேன். செல்வத்தை நாம் மதிக்க வேண்டும். செல்வத்தை நாம் அதை போற்ற வேண்டும். செல்வோம் என்று அதை நாம் மதிக்கலை, இது பண்ணலன்னா செல்வோம் என்று சென்றுவிடும். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு இதுதான். நீங்கள் டெய்லியுமே ஒரு கடைக்கு போகிறீங்க, வீட்டுக்கு போகிறீங்க, அதே மாதிரி சாமி முன்னாடி எப்பொழுதும் ஒரு கிண்ணத்தில் ஒரு போட்டு நீங்கள் சுவாமி, அதுவும் சிகப்பு துணி அல்லது மஞ்சள் துணி, அதில் போட்டு நீங்கள் வச்சிங்கனாக்கா ரொம்ப 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 நல்லது. அது மங்களகரமான ஒரு இதில் செல்வம் சேரும். இதை நீங்கள் கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நானும் செய்து தான் இருக்கிறேன், நீங்களும் செய்யுங்க. அதனால் இதை செய்கின்ற பொழுது செல்வம் நிச்சயம் நம்மிடம் சேரும். மகாலட்சுமி தாயார், செல்வத்திற்கு அதிபதியான கோவிந்த பெருமாள், விஷ்ணு கோவிந்த பெருமாள், கோவிந்தர் நம்மிடம் நிலைத்து இருப்பார்கள். மகாலட்சுமி தாயாரை நீங்கள் இப்போ காலைல எழுந்திரிச்சு எப்படி வீட்டில் கோயிலுக்கு போவீங்க, அப்படி இல்லைன்னா வீட்லேயே நீங்கள் இது பண்ணுவீங்க. அப்படி செய்கின்ற பொழுது அந்த பூ எப்படியும் கோவிலில் ஒன்றுனாவது கொடுப்பாங்க. அல்லது நீங்களே ஒரு பூ வாங்கினீங்கன்னா கூட ஒரு கிலோ, ஒரு உதிரிப்பூ, 2-3 பூ, மல்லிகைப்பூ, தாமரைப்பூ, செண்பகப்பூ, உங்களுக்கு எந்த பூ இருக்கிறதோ அந்த கல்லாப்பட்டியில் போட்டு நீங்கள் வைங்க. அதே மாதிரி நம்ம சுவாமி முன்னாடி ஒரு கிண்ணத்தில் எப்பொழுதும் சில்லற காசு உங்களால் என்ன முடியுதோ, எங்கள் அப்பா டெய்லி அப்போல்லாம் 2 ரூபாய் எடுத்து வைப்பார். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஆகிட்டா 5 ரூபாய் எடுத்து வைப்பார். அது சாமி காசுன்னே வச்சுருப்பாங்க. நீங்கள் இதை இப்படி வைக்கின்ற பொழுது நாம் ஏதோ ஒரு கோயில் குளத்துக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப அப்பாலாம் கஷ்டம், ஏதோ ஒரு நேரத்தில் கஷ்டம் இருக்காது. கஷ்டம் இருக்கும்பொழுது அந்த பணத்தை எடுத்து அப்பா செலவு பண்ணுவார். இப்போ கோவிலுக்கே போகும்போது தினம் 1 ரூபாய் நாம் சுவாமிக்குன்னு ஒரு உண்டியலில் போட்டு வைக்கலாம். தினம் 1 ரூபான்னு எடுத்து சுவாமிக்குன்னு உண்டியலில் போட்டு வைக்கலாம். அதை கோயிலுக்கு போகின்ற பொழுதோ இது பண்ணும்போதோ நாம் இது பண்ணலாம். இது நான் முன்னாடியே கொடுத்துருந்தேன். இப்போ ஒரு அன்பு சகோதரி கொடுத்துருந்தாங்க, அதை பார்த்து நான் மறுபடியும் கொடுக்குறேன். இப்படி நாம் செல்வங்களை மதித்து போற்ற வேண்டும். மகாலட்சுமியை மதித்து போற்ற வேண்டும். தாமரை மலரில் நிற்கும் தளிரன்ன திருவே போற்றி, தாமரை வதனம் கொண்ட தங்கமா மணியே போற்றி, தாமரை கரத்தில் ஏந்தி தவமென நிற்பாய் போற்றி, தாமரை கண்ணான் காக்கும் தரணியை காப்பாய் போற்றி, தாமரை போல வந்த தவமுனி தேவர்களுக்கெல்லாம் தாமரை கைகள் காட்டி கதை செய்யும் திருவே போற்றி, தாமரை கண்ணால் செல்வம் தந்தருள் புரிவாய் போற்றி, தாழ்மறை நானோ வார்த்தை தர்மமே போற்றி போற்றி, பெண்ணென பிறந்தாய் எனும் பெரும் திறன் கொண்டாய் போற்றி, பிருகுவம் சக்தியில் வந்த பீடுடை வதனம் போற்றி, தன்னணி வேங்கடத்தான் தளிவிடும் கிளியே போற்றி, மகாலட்சுமி தத்து நீர் குளத்தில் ஆடும் தருணியே, மகாலட்சுமி தாயே போற்றி. எங்களிடம் அந்த மகாலட்சுமி தாயார், செல்வமெனும் மகாலட்சுமி தாயார் நிலைத்து நிற்க வேண்டும். தாயே மகாலட்சுமி, சித்திர கொடியே போற்றி, செம்மணி நகையே போற்றி, ஸ்ரீதரன் திருப்பா தங்கள் சேவை செய் குயிலே போற்றி, பத்தினி பெண்டீர் தம்மை பார்வையில் வைப்பாய் போற்றி,
பக்தருக்கு அருள்வாய் போற்றி. பணிந்தனம் போற்றி போற்றி. கண்களை பறிக்கும் காட்சி கவிந்தனின் வடிவம் போற்றி. கமலப்பூ வதனம் போற்றி. கமலமா விழிகள் போற்றி. மண்ணிலும் விண்ணிலோர்க்கும் மங்களம் நிறைப்பாய் போற்றி. மண்டலம் இயக்குதற்கே மந்திரமமா ஆனாய் போற்றி. மகாலட்சுமி தாயாரே. இப்படி நாம் வீட்டில் அது மேலே ஒரு பூ, எப்படி தெய்வத்துக்கு ஒரு பூ சூட்டுறோமோ அதுக்கும் ஒரு பூ சூட்டிடணும். விண்ணவர் வணங்கும் தேவி விந்தையின் மூலம் போற்றி. விரிமலர் கண்ணன் தேவன் விரும்பிடும் நகையே போற்றி. எண்ணியபடியே உன்னை ஏத்தினேன் போற்றி போற்றி. இசைபட வாழ வைப்பாய் லக்ஷ்மி மகாலட்சுமியே தாயே போற்றி போற்றி. இப்படி இந்த சிகப்பு துணியில் நல்ல சுத்தமான துணி இருக்கும். அந்த துணியில் வைக்கின்ற பொழுது மஞ்சள் இல்லாட்டி சிகப்பு வைக்கின்ற பொழுது அவனுக்கு செல்வம் நிச்சயம் சேரும். மைவிழி குவளை கண்ணாய் வரையிலா திருவே போற்றி. வானவர் மன்னோர்க்கெல்லாம் வணக்கமாய் நின்றாய் போற்றி. மகாலட்சுமி தாயே. மெய்விழி செவியாய் நாசி விளைந்திடும் இன்பம் மகாலட்சுமி தாயே போற்றி. விரித்த மேற்புலனுக்கெல்லாம் விளங்காத பொருளே மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி. கை நிறைய செல்வம் யாவும் கடைக்கண்ணாய் அருள்வாய் மகாலட்சுமி தாயே போற்றி. காக்கையை அரசனாக்கும் கைமலர் உடையாய் மகாலட்சுமி தாயே போற்றி. செய்த வினையை எல்லாம் தீர்க்கின்ற நெருப்பே மகாலட்சுமி தாயே போற்றி. சிறுமியை பெருமையாக்கி மகாலட்சுமி தாயே போற்றி. திருப்பதம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி. மோகனன் துணையே போற்றி. முழு நிலவே வடிவே போற்றி. மூவுலக கங்கன் தேடும் பொருளே மகாலட்சுமி தாயே போற்றி. தேகத்து ஒளியை வைத்த செம்மணி குன்றே மகாலட்சுமி தாயே போற்றி. தீராத ஆசைக்குள்ளே திருவன நிற்பாய் மகாலட்சுமி தாயே போற்றி. ஓர்கணம் தொழுதார் கூட ஓடிவந்து தவிப்பாய் ஓடி வந்து அழிப்பாய் மகாலட்சுமி தாயே போற்றி. ஊர்த்தமா மேகவண்ணம் ஓப்புற சிரிப்பாய் மகாலட்சுமி தாயே போற்றி. தாள்களில் பணிந்தேன் அம்மா உன் தன்னருள் தருவாய் அம்மா மகாலட்சுமி தாயே போற்றி. தலைமுறர் பாதம் வரை தாழ்கின்றேன் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி. எங்கள் கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தும் தீர்ப்பாய் போற்றி. செல்வத்தை கொடுப்பாய் போற்றி மகாலட்சுமி தாயே போற்றி. கண்பட்டால் மனது பாடும் கார்குழல் அலையே போற்றி. காதலோடும் கண்ணால் காசினி அளந்தாய் மகாலட்சுமி தாயே போற்றி. வெண்பட்டால் அழகை மூடும் வியத்தகும் மகாலட்சுமி சிலையே போற்றி. வெண்மல்லி கைப்பூ மாலை விளையாடும் தோழி மகாலட்சுமி தாயே போற்றி. பண்பட்டார் இல்லாதான் தம் பக்குவம் அறிவாய் மகாலட்சுமி தாயே போற்றி. பணிபவர் இதயத்துள்ளே பாசுரம் படிப்பாய் மகாலட்சுமி தாயே போற்றி. விண்முட்டும் நாணம் பெற்ற வேதமா நாயகியே மகாலட்சுமி தாயே போற்றி. வேயிறு தோளின் சக்தி விரிதருள் மகாலட்சுமி தாயே போற்றி 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 போற்றி. இப்படி மகாலட்சுமி தாயாரை துதித்து துதித்து நலம் தரும் மந்திரம் நாராயணன் மந்திரம். கோவிந்தன். நீங்கள் என் ஃபஸ்ட்டு பிள்ளையார், 2வது குலதெய்வம், அதற்கு பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வம், செல்வத்திற்கு அதிபதியான லக்ஷ்மி கோவி. எல்லா தெய்வமுமே தரும். எந்த தெய்வமுமே நான் பிரித்து இது பண்ண மாட்டேன். எல்லா தெய்வமும் ஒன்றே. இயேசு கிறிஸ்து, முஸ்லீம், அல்லா சுவாமி, நம்மளோட எல்லா தெய்வம் நாம் வணங்குகின்ற முறைதான் வேறு. அப்படி அதனால் நாம் எப்பொழுதும் மகாலட்சுமி தாயாராகி அந்த செல்வத்தை மதிப்போம், செல்வத்தை போற்றுவோம். நாம் செல்வ செழிப்பு நீங்காத நிறைந்த செல்வம் நம் வீட்டில் இருக்க நாம் இதை செய்வோம். ஒரு மல்லிகைப்பூ எப்பொழுதும் அந்த மல்லிகைப்பூவில் வச்சு பீரோவில் ஒரு சின்ன இந்த மாதிரி இருக்கும். செல்வம் இருக்கிற இடத்துல ஒரு பூ தூபதீபாரணை காட்டுங்க. நம்ம வெள்ளிக்கிழமையும் நம்ம எப்படி டெய்லியுமே அந்த தூபதீபாரணை காட்டுங்க. செல்வத்தை மதிக்க வேண்டும். செல்வத்தை நாம் மதிக்காவிட்டால் செல்வோம் என்று சென்றுவிடும். ஆகையினால் உங்களுக்கும் இல்லை, எனக்கும் சேர்த்து தான் கடன்கள் என்ன பண்ணுறது ஏது செய்கிறதுன்னு ஒன்றும் புரியாத வண்ணத்திலே நாம் இருந்து கொண்டு இருக்கின்ற போது இந்த செல்வம் நமக்கு நிலைத்து நிற்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களையும் சப்போர்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.